அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டி மகிழ்ச்சி. மாலையின் அமைதி புதிய கனவுகளுக்கு களம் அமைப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் இரண்டாவது நாளாக இரவில் பலத்த இடி மின்னலுடன் கனமழை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை. தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாராலிம்பிக் போட்டியில் 3வது முறையாக பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தன்னுடைய சாதனைகளால் பலருக்கும் ஊக்கமாக திகழும் நமது தங்க மகனின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சிபிஐ வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சாஸ்திரி பவனில் இன்று ஆஜர். அண்மையில் முன்ஜாமீன் பெற்ற நிலையில் இன்று கையெழுத்திடுவார் என எதிர்பார்ப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்களுக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம். இலங்கை நீதிமன்றத்தின் உத்தரவால் மீனவர்கள் அதிருப்தி. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட விவகாரம். புலன் விசாரணை அறிக்கையை தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யும் என எதிர்பார்ப்பு. தர்மபுரி அருகே உணவக உரிமையாளரை காலணியால் தாக்க முயன்ற சிறப்பு காவல் ஆய்வாளரால் பரபரப்பு. நிலுவை பணத்தை கேட்டதால் தாக்க முயன்றதாக தகவல். தாம்பரம் பகுதிகளில் தனிமையில் உள்ள ஜோடிகளை மிரட்டி வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய விவகாரம். 2 காவலர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்ற அருப்புக்கோட்டை டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். 8 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஆந்திராவில் 4 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். பல்வேறு நகரங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார் ராகுல் காந்தி. ரம்பன், அனந்த்நாக் மாவட்டங்களில் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பிரச்சாரம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கூட்டணி பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டால் கூட்டணி உறுதி செய்யப்படும் என தகவல். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் வழக்கு பதிவு. பட வாய்ப்பு தருவதாக கூறி வெளிநாடு அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக பெண் பரபரப்பு புகார். தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என நடிகர் நிவின் பாலி மறுப்பு. குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என ஆவேசம். உத்தரப்பிரதேசத்தில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஓநாய்களை சுட்டு பிடிக்க போலீசார் தீவிரம்.
8 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் ட்ரோன் மூலம் வனத்துறை தீவிர கண்காணிப்பு. பாராலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக 20 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. 3 தங்கம், 7 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கத்துடன் பதக்கப்பட்டியலில் 19ஆம் இடம்.